அன்பார்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழமை தோழாளர் தோழர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு தாய் உள்ளங்களே, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 17வது நாளான போராட்டமானது நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி போராட்டம். இந்த போராட்டத்திற்கு இன்று 17வது நாளாக நமக்கு பேர் ஆதரவு அளிக்க வருகை தந்திருக்கக்கூடிய HCL கான்ட்ராக்ட் தொழிலாளர் தோழர் அவர்களை நம்முடைய கோஆர்டினேஷன் நான் பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய சார்பாக அன்போடு வருகை என்று வரவேற்கின்றோம். இந்த போராட்டமானது இங்கு ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? இந்த போராட்டத்தினுடைய காரணம் என்ன? இந்த போராட்டத்தினுடைய உண்மையான கருத்து என்ன? இன்றைய தினம் 17 நாள் போராடுகிறோம். யார் போராடுகிறோம்? நாமெல்லாம் ಇಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ? ಕಾರ್ಮಿಕರು ಮಕ್ಕಳು, ಎಸ್ಪೆಷಲಿ all our BGML employee, gold mines employees, our sons, 95% SC people. ನಾವು SC people ಅಂದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? ಹೇಳಿ. கண்கண்டதையும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார்? என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியது, சமுதாயத்தில் என் தொழிலாளர் வர்க்கம் சிறந்தது என்று புரட்சியாளர் சொன்னாரே, அது உங்களுக்கு தெரியலையா? அது மாத்திரமா சொன்னாரு? நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தேன், என்னை எந்த சமுதாயம் வளர்த்து ஆளாக்கியது, அந்த சமுதாயத்திற்கு என் அறிவு, என் கல்வி போய் சேரவில்லை என்றால் துப்பாக்கி முனையில் உயிரை மாய்ப்பேன். புரட்சியாளர் ஏன் சொன்னாரு? இந்த சமுதாயம் வாழணும்னு சொன்னாரு. உனக்கு புரியலையா? அண்ணலே செம்மலே அமுத பாலனே அழியா பேரே புரட்சியாளரே கண்கண்ட தெய்வம் எங்கள் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரே, வானில் பெற்ற நிலவாய் விழித்தீரே, தேனில் பெற்ற நிலவாய் எம்மை மறந்தீரே, பசுத்தோல் போற்றிய புலிகள் ஞானத்தை பெறமா, அண்ணல் பீமராவே உன் இனப்பற்று வருமா? இனப்பற்றோடு தோழர்கள் உட்கார்ந்து எங்கள் மீது உனக்கு கருணை இல்லையே, எங்களை கூப்பிட்டு பேச உனக்கு மனம் இல்லையே. ஏன் இல்லை? நீயும் ஒரு எங்களை மாதிரி ஒரு மனித ஜென்மம் தானே. ஏன் நாங்க ஒரு கூலி தொழிலாளி, நீ ஒரு கோடீஸ்வர தொழிலாளி, இவ்வளவு தானே. நான் உன்னை பெருமாத பாதி எழுதி கொடுன்னு கேட்கலையே, உன்னுடைய உற்பத்தியில பாதி கொடுன்னு கேட்கலையே, கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு உன்னுடைய ப்ரொடக்ஷன் டிவிடெண்ட் கொடுன்னு நாங்க கேட்கலையே, சம்பள உயர்வு கேட்க அது கூட அக்ரிமெண்ட் முடிஞ்சு தானே கேட்கிறோம். சட்டத்தை மீறி கேட்கலையே. நீ போட்ட வேஜ் ரிவிஷன் அக்ரிமெண்ட் March 31st 23 முடிஞ்சிச்சே. இன்னைக்கு என்ன டேட்? உன்னை முடியாத வந்து கேந்திர அபியான் சென்டர் ஆஃப் டிஃபென்ஸ் உன்கிட்ட குட்டு கேட்டே இருக்கிறோம். ரிமைண்டர்ஸ் எத்தனை முறை கொடுத்திருக்கோம்? 11 டைம்ஸ் கார்ப்பரேட் ஆபீஸ்ல எங்களை கூப்பிட்டு பேசு. நாட்டிற்கு மேலான வாழ்க்கை வயிற்றின் போராட்டம், தங்க வயலை காக்கும் போராட்டம், இந்த BML தொழிற்சாலையை காக்கும் போராட்டம். இன்னைக்கு நாங்க யாரும் இல்ல, இந்த 2000 கான்ட்ராக்ட் தொழிலாளி இல்ல, இன்னைக்கு பெம்மல் நிலைமை தான். யோசிச்சு பார்த்தோம். எங்களை அழிச்சுதான் நீ வாழணுன்றது உன்னுடைய எண்ணம் சொன்னா சொல்லிடு. உங்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது, உங்களுக்கு பெம்மல்ல வேலை கிடையாது, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கிடையாது. அதுக்குதான் ராஜா இந்த நாட்டுல கண்கண்ட தெய்வம் அண்ணல் அம்பேத்கர் பிறந்து கான்ஸ்டிடியூஷன் நேஷன் இந்த நாட்டுல நம்ம மதியில வாழ்ந்துகிறான்னு சொன்னா இந்த மாதிரி திமிர் அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியாது, சொல்ல கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் போட்டா வச்சுங்க போராடி இருக்கிறோம். சொல்ல முடியுமா? அது வீட்டுல ராஜா, ஏய் என் பிள்ளைல நீ வீட்டு வெளியே போனது இது சட்டம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் 19 சொல்றார் ராஜா. தொழிலாளர்கள் உரிமை போராடுவோம், மேனேஜ்மெண்ட் எதிர்த்து போராடுவோம்,
நீ கூப்பிட்டு பேசியே தீரணும், எங்களுக்கு குட்டே தீரணும். காரணம் இந்த ஒற்றுமையுடைய வலிமை இந்த ஊருக்கு தெரிஞ்சு, இந்த மாநிலத்துக்கு தெரிஞ்சு, இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு, மத்திய அமைச்சருக்கு கூட தெரிஞ்சுன்னு சொன்னா அதை நீங்க சிந்திக்கணும் தோழர்களே. அதனுடைய காரணம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? என்னடா இது வெறும் கான்ட்ராக்ட் தொழிலாளி கேஜப் காரணமோ ஏதோ என்ட்ரி சந்தில உட்காந்துக்கிறான்னு பார்த்தா எச்சியர்கள் கூட பண்றானுங்களா? கூட்டு பேசுறீங்களா? சிந்திக்கிறதா? அதுதான் இங்க அனுப்பிச்சிருக்கு புரட்சியாளருடைய சட்டம் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஐடி தொழில்கள் வந்தாங்களா? அதுவும் ஒண்ணு சந்தோஷம். அதனால என்னை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேனேஜ்மெண்ட் தயவுக்கூர்ல எங்களை கூப்பிட்டு இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்களை கூப்பிட்டு பேசணும். அப்படி எங்க தொழிலாளி மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், உண்மையான ஆசை இருந்தால், உண்மையான பற்று இருந்தால் வந்துடும் மேடைக்கு. நீயே கூப்பிட்டு வா. நான் ஒன்றிய சிங்கங்கள் புலிகள் இல்ல, கொன்று குவிக்கிறதுக்கு அன்பு காட்டு அரவணைச்சு இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த தங்க சுரங்க தொழிலாளி பெற்ற தவ புதல்வர்களையானாங்க. எங்க கிட்ட பேசாத யார்கிட்ட பேச முடியும்? யார் இந்த தங்க சுரங்க தொழிலாளி? அன்னைக்கு 10,000 அடி பள்ளத்துல ரத்த வேர்விய சிந்து தான் உயிரை பணிய வச்சு உள்ள போனா பணம், மேல வந்தா பணம். இவன் தானா என் ஜனன்னு சொல்லி போன என் தங்க சுரங்க தொழிலாளி மத்திய புலிக மத்தியில நீ கூப்பிட்டு பேச வைக்கப்படுறிய வெட்கமாகுது, எனக்கு வேதனையாகுது. என் அன்பு தாய்ங்க கால் வலி, கை வலி, குடும்ப வலி, மனவலி, எத்தனையோ வலியை பொருட்படுத்தாம இந்த புள்ளிங்க நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். என் தாய்ங்களும் உட்கார்ந்து இருக்காங்களே, உனக்கு தாய் குணம் இல்லையா? அவங்கள பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு இல்லையா, கருணை இல்லையா? ஏன் கூப்பிட்டு பேச மாட்டேன்? நான் என்ன உக்கிரவாதியா? நான் என்ன தீவிரவாதியா? பாம்பு பிளாஸ்ட் பண்ணவனா? சோம்பேறியா? மோசக்காரனா? துரோகியா? 30-40 வருஷம் இந்த பெங்கால்ல வேலை செய்து வெறும் கையில வெளியே வந்து இருந்தாலும் இந்த பெங்கால் இருக்கணும்னு தொடர்ந்து ஒழிச்சு இருக்கிறோமே. எங்களை கூப்பிட்டு பேச வைக்கப்பட்டா இந்த நாட்டில் யாருக்கிட்டையுமே பேச முடியாது. தர்மமே சத்திரம், தர்மம் சத்திரம். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, தர்மத்திலே பிறந்தவனுங்க நாம. என் தங்க சொல்லுங்க தொழிலாளி பட்ட கஷ்டம், எத்தனை ராக் பெஸ்ட், எத்தனை ஏர் பிளாஸ்ட். ஒரு வீட்டுல 10 குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத ஒரு கஷ்டமான நிலை. ஹையர் ஸ்கூல் என்ட்ரான்மென்ட் கூட வெறும் கால போய் படிச்சோமே. ஏன்? எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி, எங்க மண்ணினுடைய மகத்துவம் அப்படி, எங்களுடைய கலாச்சாரம் அப்படி. நாங்க உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க ராஜா. அதனாலதான் சில முன்னால போராட்டம் பண்ணுகிறோம். எங்களை கூப்பிட்டு பேசணும்னா இந்த நாட்டுல நீ யாரை கூப்பிட்டு பேசுவ? யாரை கூப்பிட்டு பேசுவ? ஒரு தீர்வு காணணும்னா, உனக்கு உடல்நல சரியில்லைன்னா ராஜா நீ டாக்டர் கிட்ட போன. பால் கறக்கணும்னு ஆசைப்பட்டினா மடியில வைக்கிற ராஜா கைய, நீ கும்பல வைக்கிற பால் வராது ராஜா, பால் வராது. நான் தொழிலாளி ஒட்டு மொத்தமா இந்த சொர்க்கத்துல வாழணும் மாதிரி இந்த சொர்க்கத்துல வாழ வச்சிருங்க ஐயா. இன்னைக்கு என்ன மாதிரி ஷிப்ட், எத்தனை அவர் ஓட்டி, நாங்க என்ன ஓட்டிக்கு சம்பளம் வாங்கி நான் வேலை செய்யணும் இல்லையே. ஆஃப் டேஸ் அது கூட நீ சொல்ற, நீங்க போனோம். ஓகே, தேர்ட் ஷிஃப்ட் வரோம் சார். எமர்ஜென்சி 10 மணிக்கு இந்த சிவகுமார் எத்தனை முறை போயிட்டு கேட்ல என்ட்ரி பண்ணிட்டு உள்ள ஃப்ரீயா வேலை செய்து வந்திருப்பான். 8 பார் மேனேஜ்மெண்ட் இருக்கால, 8 பார் என் தொழிலாளி. அந்த மாதிரி எந்த ஷிஃப்ட் போனாலும் இந்த பெம்பல் நல்லா இருக்கணும், இந்த மண்ணு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். பெம்பல் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். நல்ல எண்ணத்துல வச்சா எங்களை வெளியே தள்ளிட்டு நீ உண்டி ஏசிக்க முடியுதா? எந்த விதத்துல ஐயா நியாயம்? இது தர்மமா? இது தாங்கமா? இது சத்தியமா? யோசித்து பாருங்க ஐயா. ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய கண்ணீருடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு தனி மனிதர் எத்தனை விதமான போராட்டத்தை சந்திச்சார். ஏன் சந்திச்சாரு? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு மெசேஜ் சொல்றேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சு இந்த சமுதாயத்திற்காக சட்டம் எழுதுற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு அப்பாவி மக்கள் மீது ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்து
அவங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கேஸ் எஃப்ஐஆர் ஆகி அது வந்து எவிடன்ஸ் ஆகி அவங்க வந்து தண்டனை கொடுக்குற கட்டத்துல போகும்போது அவங்களுடைய லாயர் கைவிட்டாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விட்னஸ் பண்ணிடுச்சு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், டாக்டர் ரிப்போர்ட்ஸ் கரெக்டா இருக்குது, ஆகையினால உங்களை காப்பாற்ற முடியாது. ஐயா, அந்த தவறை நாங்க செய்யாதவங்க, அதை நாங்க கண்ணில் கூட பார்க்கலையே, எங்களை குற்றவாளி கொண்டு ஏற்றிட்டா இது தர்மமா? எங்களுக்குன்னு காப்பாற்ற யாரும் இல்லையா? அப்படி கண்கள் நிற்கும் போதுதான் புரட்சியாளர் நல்ல அம்பேத்கர் வந்து சந்திக்கிறார். அவர் சொல்றாரு, என்ன விஷயம், இப்படிப்பட்ட விஷயம் ஐயா, நாங்க ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, யாரோ செய்த தவறை எங்க மேல பொய் கேஸ் போட்டு எங்களை ஒட்டுமொத்தமா 111 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற நிலையில் நீங்க தான் காப்பாற்றணும். அதே வார்த்தை சொல்றாங்க. இப்போ கோர்ட்டுக்கு நான் வரேன். வாதம் இல்ல, எனி ஆர்குமெண்ட், எனி பாயிண்ட், எனி விட்னஸ், ஐ வில் மீட். மறுநாள் கோர்ட் காலையில இவங்களை கூண்டு வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த பார் கவுன்சில் பாக்குது, இங்க யாரோ புது அட்வொகேட் வந்துக்கிறாங்க. யார் அது? யாரோ பீம்ராவ்ன்றாங்க. பீம்ராவ் வந்து அவ்வளவு பேர் அட்வொகேட்டா? என்ன ஆர்குமெண்ட் பண்ணிடுவாரு? பார்த்து ஆர்குமெண்ட் நடக்குது. இவருடைய கர்ஜன குரல்ல இவருடைய வாதத்தை ஜட்ஜி முன்னால் எடுத்து வைக்கிறாரு. வாதம் நடந்து 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 சரியா ஒரு மணி அளவுல ஒரு பெஞ்ச் கிளர்க்கு அண்ணல் பீம்ராவ் கிட்ட வச்சு பார்க்கிறேன். கோர்ட் பாயிண்ட்ல போட்டுக்கினாரு. ஆர்குமெண்ட் நடக்குது. சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம். எல்லாரும் போயிட்டு சாப்பாட்டு போவாங்க. இவங்களை கூண்டுல அப்படியே வைங்க, இவங்களுக்கு வந்து தீர்ப்பு 3 மணிக்கு, ஆகையினால சாப்பாடு நீங்க போடு. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் லாக்கப்போடு நின்று காத்து நிறுத்துது இவங்க கைது. அப்போ ஜட்ஜி கேட்கிறான், எல்லாரும் சாப்பாடு போயிட்டாங்களே, பீம்ராவ் நீங்க போலீங்க. அப்ப சொல்றாரு, போல சரி, அப்படின்னாவோ நீ நெகோஷியேட், நீ ஆர்குமெண்ட் பண்ற நேரத்துல பென்ஸ்ல ஒரு சீட் போட்டாருன்னா என் மனைவி செத்துட்டா. கண்ணீர்ல அழுதுன்னு சொல்றாரு. என் மனைவி இருந்திருக்கா, என் மனைவி இருப்புக்கு நான் போனேன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய 111 பேருடைய உயிர் போயிடலாம். நான் போராடியே தீர்வேன். அவங்களை வெற்றி பெற்று வெற்றி கண்டு கொடுத்தேன். கண்ணீருக்கு கேட்கிறேன், 17 நாள் நம்ம போராடி இருக்கோம். உனக்கு கருணை இல்லையா? உள்ள விடுதலையா? ஏன் எங்க கண்ணீர் உனக்கு தெரியலையா? இன்னும் நாங்க எவ்வளவு தான் கண்ணீர் வடிச்சு உங்கள்கிட்ட பேசிட்டோம், எவ்வளவு தான் நாங்க ஒற்றுமையை வெளிப்படுத்திட்டோம், எத்தனை விதமான ஆதரவுகளை நம்ம பெருகிட்டோம். இந்த தங்கவையிலே எங்க பின்னால் இருக்குது.